Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Financial UPSC. இந்த வீடியோ UPSC full time aspirants daily time management எப்படி பண்ணலாம் அதை பற்றின வீடியோ அண்ட் ஒர்க்கிங் aspirants பார்ட் டைமர்ஸ் உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி அப்கமிங்கில் வரும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இது முழுக்க எனக்கு தோன்ற விஷயங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது ஓகேவா இருக்குன்னா ஒரு 1 week 10 days ஃபாலோ பண்ணுங்கள். பெஸ்ட்டாக ஃபீல் ஆனால் கண்டினியூ பண்ணுங்கள். ஒஸ்ட்டாக ஃபீல் ஆனால் எந்த விஷயங்கள் பெஸ்ட்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. பட் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணி படிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே, சரி பார்த்துடலாம். ஓகே ஃபைன். ஸோ டெய்லி என்னெல்லாம் வந்து இப்போ நாங்கள் படிக்கணும், எப்படி படிக்கணும், எல்லா விஷயம் நான் டைமோடு கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும். கொஞ்சம் மொக்க போடுற மாதிரி தான் வந்திருக்கும். பட் இதுதான் தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது பெட்டராக வந்து ஃபீல் ஆகும். ஓகே ரைட். பேசிக் ரூல்ஸ் டு ஃபாலோ. ஒரு ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணும் போது எல்லா விஷயமும் நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்போ பார்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வேலைக்கு போகிறாங்க, படிக்க வருவாங்க, தூங்குவாங்க, டைம் அப்படியே வந்து போகும். பட் ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு நாள் ஃபுல்லாக டைம் இருக்குது. அந்த ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் வந்து பின்னாக வரும். அதை தாண்டி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும்னா நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி ஆகணும். ஓகே, அதை தாண்டி பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை மைண்டில் வந்து பின்னாக வச்சுக்கோங்க. எந்த விஷயமா இருந்தாலும் பிளான் மட்டுமே பத்தாது, இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பின்னாக இம்பார்ட்டன்ட். இதில் ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்து பின்னாக்கா பார்க்கணும். அதாவது யூபிஎஸ்சியோட என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குது, என்ன சிலபஸ் இருக்குது, வாஸ்ட்டாக இருக்கா, கம்மியாக இருக்கா, என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் மார்க் எவ்வளோ இருக்குது, எத்தனை பேப்பர் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். நான் எல்லா வீடியோவும் சொல்லியிருப்பேன், யூபிஎஸ்சியோட சிலபஸை முதல்ல நீங்கள் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய டாஸ்க்காக தான் வந்து ஃபீல் ஆகும். உள்ளே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் பண்ணும்போது தான் அந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியாக வந்து பின்னாக்கா மாறும். உள்ளே வரும்போதே யூபிஎஸ்சி டஃபஸ்ட் எக்ஸாம் இன் இந்தியா அந்த மைண்ட் செட்டில் உள்ளே வந்து பின்னாக்கா வராதிங்க. உங்களோட கோல், உங்களோட எய்ம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு எக்ஸாம் நீங்கள் படிக்க போகிறீங்க, அந்த மைண்ட் செட்டில் உள்ளே வந்தீங்கன்னா போர் அடிக்காமல் படிக்க முடியும். ஓகே ரைட்டு. அடுத்தது இது ரொம்ப வந்து பின்னாக்க இம்பார்ட்டன்ட். எத்தனை மணி நேரம் படிக்க போகிறீங்க? எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பிளான் வந்து கொண்டு வரேன். இந்த பிளானில் நான் 10 மணி நேரம் பிளான் நான் வந்து பின்னாக வச்சுருக்கேன். ஓகேவா? ஆனால் என்னால் 8 மணி நேரம் தான் படிக்க முடியும் அப்படின்னா அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூ நிறைய வந்து பின்னாக இருக்கும், ஃபேமிலி டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக வந்திருக்கும். ஸோ உங்களோட சரௌண்டிங்ஸ் எந்த மாதிரி இருக்கோ அதை பேஸ் பண்ணி டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். யாரோட ஹெல்ப்பும் அதில் வந்து பின்னாக்க தேவை கிடையாது. எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் 2 சப்ஜெக்ட் வந்து கொண்டு வரேன். ஒரு நாளைக்கு ஹிஸ்ட்ரி வந்து பின்னாக்க படிங்க, பாலிட்டி படிங்க. அப்புறமா நான் சொல்கிறேன்னா என்னால் ஒரு நாளைக்கு 1 தான் படிக்க முடியும் அப்படின்னா அந்த 1 நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து பின்னாக்க படிங்க. எல்லாரும் 10 மணி நேரம், நானும் 10 மணி நேரம், அந்த மாதிரிலாம் தேவை கிடையாது. உங்கள் பசிக்கு 2 இட்லி, அவன் பசிக்கு 4 இட்லி கரெக்டாக வந்து இருக்கும். நீங்கள் 4 வந்து பின்னாக சாப்பிட முடியாது. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டாப்பர் இத்தனை மணி நேரம் ஃபாலோ பண்ணாங்க, நானும் அதை ஃபாலோ பண்ண போகிறேன், அந்த சைடு நீங்கள் போகவே கூடாது. உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ரைட்டு. நெக்ஸ்ட்டு இந்த விஷயம், அதாவது குரூப் ஸ்டடி பண்ண போகிறீங்களா, செல்ஃப் ஸ்டடி பண்ண போகிறீங்களா, அகாடமி போக போகிறீங்களா, இதுவும் உங்கள்கிட்ட வந்து பின்னாக நான் விட்டுறேன். ஓகேவா? பட் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அகாடமி யூபிஎஸ்சிக்கு போய் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து பின்னாக்க உண்டு. அகாடமி பொறுத்த வரைக்கும் போனால் மட்டுமே பாஸ் பண்ண முடியலாம் வந்து பின்னாக்க கிடையாது. ஓகேவா? நீங்கள் போய் பாருங்கள், எல்லா அகாடமிலுமே ஆயிரக்கணக்கான மக்கள் ஜாயின் பண்ண தான் செய்வாங்க, படிக்க தான் செய்வாங்க. எல்லாரும் கிளியர் பண்ணுறதே கிடையாது. இப்போ அகாடமியில் ஒரு நாள் நீங்கள் வந்து போகிறீங்க, இப்போ 7 days கிளாஸ் போகிறீங்க. ஒரு வாரத்தில் 7 days கிளாஸில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டும் தான் வந்து பின்னாக்க கிளாஸ் எடுப்பாங்க. மோஸ்ட்டாக அவ்வளோதான் வந்து பின்னாக்க இருக்கும். இப்போ வீக்லி பார்த்தீங்கன்னா வெறும் 14 மணி நேரம் மட்டும் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் டெய்லி என்ன பண்ணியாகணும், அந்த 2 hours மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்காது. நீங்கள் வீட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் தான் கிளியர் பண்ண முடியும். வெறும் ஒரு 1% மட்டும்தான் கைட் பண்ணுவாங்க. இந்த வழியில் நீ போனேன்னா அங்கே போய் சேர முடியும், இதை தான் அவங்க சொல்லுவாங்க. அந்த போகிற வழியில் கீழே விழாமல் போகிறது உங்களோட சாமர்த்தியம். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? செல்ஃப் ஸ்டடியும் வந்து பின்னாக்க பண்ணலாம். ஆன்லைனில் ஏகப்பட்ட சோர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. குரூப்பாக படித்தா எனக்கு பெட்டராக இருக்குன்னா குரூப் ஸ்டடி யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு செட் ஆகுதுன்னா தனியாகவே நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகேவா? ரைட்டு. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், நான் வந்து சாப்பாடு தண்ணி எதுவுமே சாப்பிடாம நைட்டு பகல் வந்து பின்னாக்க படிக்க போகிறேன் அப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது பேக் ஃபயராக தான் ஆகும். தயவு செஞ்சு 3 வேளை சாப்பாடு ரொம்ப வந்து பின்னாக்க அவசியம். அதிகமான தண்ணியை வந்து பின்னாக்கா குடிக்கணும். அண்ட் ஸ்லீப்பிங் டைமை நீங்கள் வந்து பின்னாக்க ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஓகேவா? தூக்கத்தை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, சாப்பாடு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, தண்ணியை வந்து பின்னாக்க பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த 3 விஷயமே கரெக்டாக இருந்தால் தான் உங்களால் நீங்கள் நினைக்கிறத வந்து பின்னாக்க கரெக்டாக வந்து பண்ண முடியும். ஒரு மாதம் சாப்பாடு தண்ணி ஒழுங்காக இல்லாமல் பண்ணிடுவீங்க, அடுத்த மாதம் ஏதாவது ஹெல்த் எஃபெக்ட் வந்து பின்னாக்க வரும், ஹாஸ்பிட்டல் போகணும், டைம் வந்து பின்னாக்க போகும், செலவாகும், மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக இருங்க.
அதிகமாக அவுட் சைட் ஃபுட்லாம் இல்லாமல் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு தூங்கம் ரொம்ப ரொம்ப வந்து பின்னாக அவசியம். தூக்கம் இல்லாமலாம் படிக்காதீங்க. நைட் ஸ்டடீஸில் பேருக்கு பெஸ்ட்டாக வந்து ஃபீல் ஆகலாம், அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் தூங்கணும். ஓகே, முடிஞ்சுதா? அடுத்தது சோஷியல் மீடியா யூசேஜ் எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணுங்கள். இல்லை மொபைலில் தான் அதிகமாக நான் படிப்பேன் அப்படின்னா எந்த விஷயம் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குலாம் போகக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபஸ்ட் லுக் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு படத்துக்கு, எல்லாரும் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, நானும் வந்து இப்போ வைக்க போகிறேன், நானும் வந்து இப்போ பண்ண போகிறேன். அந்த மாதிரிலாம் டைம் அதிகமாக வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? எதை வந்து ப்ரொடக்டிவாக பண்ண முடியுமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் படத்துக்கு போகலாம், வெளியே போய் அவுட்டிங் போகலாம், எல்லாமே வந்து இப்போ பண்ணலாம். பட் எல்லாமே லிமிட்டாக வந்து இப்போ வச்சுக்கோங்க. ப்ரிப்ரேஷனில் அதிகமான ஃபோக்கஸ் வந்து இப்போ இருக்கணும். அண்ட் படிக்கும் போது டிமோட்டிவேஷன் அதிகமாக ஆகுங்க. கடுப்பாகும், காண்டாகும், ஸ்ட்ரெஸ் ஆகும், சுற்றி இருக்கும் 1000 பேசுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி கன்சிஸ்டன்சியாக யார் ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க தான் இங்கே ஜெயிக்கிறாங்க. தொடர் பயிற்சி ரொம்ப ரொம்ப வந்து இப்போ அவசியம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கான விஷயங்கள். ஸோ இங்கேருந்து டைம் நம்ம எப்படி வந்து இப்போ கொண்டு போகலாம் அதை வந்து இப்போ பார்ப்போம். டைமிங் ஸ்ட்ராட்டஜியில் டெய்லி பண்ண வேண்டிய விஷயங்களில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பேப்பர் படிக்கணும், அதை நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நிறைய அகாடமிஸ் இருக்குது, பிடிஎஃப் கொடுக்குறாங்க, இமேஜ் கொடுக்குறாங்க, வெப்சைட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் பேப்பர் படித்தா பெட்டர். பேப்பரை படிக்காமல் தயவு செஞ்சு வந்து இப்போ இருக்காதீங்க. தினமும் நீங்கள் பேப்பரை படிக்கணும். ஏதோ ஒரு நாள் மிஸ் ஆகுதா, ஓகே ஃபைன். ஆனால் தினமும் பேப்பர் படிக்கிற பழக்கத்தை நீங்கள் கொண்டு வரணும். அது கொண்டு வந்தால் தான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு பெட்டராக வந்து பின்னாக ஃபீல் ஆகும். ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆன்சர் ரைட்டிங் அண்ட் சிசெட். ஓகே, சிசெட்டுக்கு வழி இருக்குது, நான் அதையும் வந்து இப்போ சொல்கிறேன். ஓகேவா? ரைட். ஸோ டெய்லி டைமிங் ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன், இது திரும்ப நான் சொல்கிறேன், எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். இது ஓகேன்னா ஃபாலோ பண்ணுங்கள், இது ஒஸ்ட்டாக இருக்குன்னா தயவு செஞ்சு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதான் வந்து வேர்ல்டு பெஸ்ட் மாடல், நான் சொல்லவே மாட்டேன். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு காலையில் எழுந்துக்கிற வழக்கத்தை நீங்கள் வந்து இப்போ வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா மார்னிங்கில் மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ இருக்கும். அந்த இடம் ரொம்ப ப்ரொடக்டிவாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிடையாது, கம்பல்சரியாக ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் காலையில் எழுந்துருங்க. ஓகேவா? ஸோ 5 மணிக்கு எழுந்தீங்க அப்படின்னா 6 மணி வரைக்கும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை யோகா பண்ணுறது இல்லை ஒரு டீ காஃபி குடிக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 1 ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 1 ஹவர் அதிகம் தான், பட் அங்கே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் காலையில் 5 மணிக்கு எழுந்துருங்க. ட்ரை பண்ணுங்கள். அதாவது காலையில் அலாரம் வச்சு ஆஃப் பண்ணி தூங்குகிற சுகமே தனி சுகம் தான். நல்லா தூக்கம் வந்து இப்போ வரும். பட் ஒரு 10 நாள் பழகிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்து இப்போ தெளிஞ்சிரும். டெய்லி 5 o'clock நீங்கள் எழுந்துடணும். ஓகேவா? ரைட்டு. இப்போது இங்கே வந்து பாருங்கள், மோஸ்ட்டாக யூபிஎஸ்சியில் வந்து பேப்பரை ஃபஸ்ட்டே படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் ஒரு விஷயம் வந்து இப்போ கொண்டு வந்திருக்கேன். இது ஓகேன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து வேண்டாம். ஓகேவா? என்ன அப்படின்னா 7 to 9 நான் பேப்பரை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 2 மணி நேரம். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் பிகினராக இருந்தாலும் இல்லை படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, 2 hours அதை படித்து நோட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் நிச்சயமாக வந்து இப்போ எடுக்கும். ஸோ பேப்பர் ரீடிங் 2 hours நீங்கள் வந்து இப்போ வச்சுக்கிறீங்க. ஓகேவா? ரைட்டு. அடுத்தது நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களே, அதில் என்ன பண்ணுங்கன்னா காலையிலே வந்துருக்குல்ல 6 to 7. ஸோ இந்த 1 hour என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே படித்த கரண்ட் அஃபேர்ஸை ரிவிஷன் பண்ணுங்கள். நான் ஏன் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணிவிட்டு பேப்பர் படிக்க சொல்கிறேன் அப்படின்னா நிறைய இடத்துல நியூஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ G20 சமிட் நம்ம வந்து இப்போ வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ G20 சமிட் வந்து Jan 1 2024 நடக்குதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ நான் சொல்கிறேன். ஓகேவா? அப்போ இந்த Jan 1 Jan 31 வரைக்குமே இந்த விஷயம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே வந்து இப்போ இருக்கும். G20யில் நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன வந்து இப்போ பேசினாங்க, USA என்ன வந்து பண்ணாங்க, ரஷ்யா என்ன வந்து பண்ணாங்க, அந்த விஷயங்கள் ரிப்பீட் ஆகிட்டே வந்து இப்போ இருக்கும். அப்போ ப்ரீவியஸ் டே கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு பேப்பர் படிக்கும் போது அந்த லிங்க் உங்களுக்கு ஈஸியாக வந்து இப்போ கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ 1 hour கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணுறது, ரிவைஸ் சும்மா வந்து திருப்பி பார்க்குறது கிடையாதுங்க, கிளியராக வந்து இப்போ படிக்கணும். அடுத்த 2 மணி நேரம் பேப்பரை வந்து படிக்கணும். 9 to 9:30 பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் எங்கே எடுக்காமல் இருக்கக்கூடாது. ஓகே, முடிஞ்சுதா? ரைட்டு. இங்கே வந்து பாருங்கள் 9:30 to 11:30 இங்கே 2 hours நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, நான் ஏன் வந்து 11:30 இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா எக்ஸாம் டைமிங் நான் வந்து இப்போ வச்சுருக்கேன். யூபிஎஸ்சி எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா 9:30 to 11:30, ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா 2:30 to 4:30. இதான் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்காக வந்து இப்போ உண்டு. கிளியரா? அப்போது அந்த டைமில் உங்களுக்கு ஆக்டிவாக வந்து இப்போ இருக்கணும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது எக்ஸாம் ஹாலில் போகும்போது அந்த 2 hours நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எக்ஸாம்ஸ் ப்ராப்பராக வந்து இப்போ பண்ண முடியும். மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப வந்து இப்போ அவசியம். இந்த 2 மணி நேரம் சப்ஜெக்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி உங்கள் சாய்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த 2 மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறது, மற்ற விஷயம் பண்ணுறது எதுவுமே வந்து இப்போ பண்ணாதீங்க. வெறும் ப்ரிப்பரேஷனை மட்டும் நீங்கள் வந்து கொண்டு போகணும். பிரேக்கே கிடையாது அந்த இடத்துல. ஓகேவா? ஏன்னா இப்போ எக்ஸாம் ஹால் வந்து போகிறீங்க,
2 hours பிரேக் இருக்குமா உங்களுக்கு? பிரேக்கே வந்து பின்னாக்க இருக்காது. ஸோ பிரேக் இல்லாமல் நீங்கள் வந்து பின்னாக்க படிக்கணும். எக்ஸாம் அதாவது அந்த 2 hours முடிச்சுட்டு 15 minutes நீங்கள் வந்து பிரேக் வந்து எடுத்துக்கலாம். ஓகே ரைட். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா 1 hour படிக்கிறீங்க, 2 hour பேப்பர், 2 hour வந்து பார்த்தீங்கன்னாக்கா படித்தாச்சு. ஸோ மார்னிங் மட்டுமே நீங்கள் 5 hours வந்து பின்னாக்க ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? இந்த 5 மணி நேரத்தில் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரம் தான் ஸ்ட்ராங்காக நீங்கள் படிப்பீங்க. 1.5 மணி நேரம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் போக செய்யும். அது போக போக தான் வந்து பழக்கம். ஓகேவா? அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ரைட். ஓகே. 11:45 to 1:30 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஆப்ஷனல் ஆன்சரிங் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு மே மாதம் நடக்குது அப்படின்னா ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஆப்ஷனல் நீங்கள் படிக்க போகிறது கிடையாது. ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் படிப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆப்ஷனல் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷனல் வந்து பின்னாக பண்ணுங்கள். ஆன்சர் ரைட்டிங் வந்து பின்னாக பண்ணி ஆகணும். ஓகேவா? டெய்லி ஆப்ஷனல் கொண்டு போக முடியாது, கொண்டு போக தேவையில்லை. என்ன பண்ணுங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே இப்படி இருக்குன்னா இன்றைக்கி ஆப்ஷனல் வந்து பின்னாக படிங்க, இன்றைக்கி ஆன்சர் வந்து எழுதி பாருங்கள், இங்கே வந்து பின்னாக ஆப்ஷனல். இந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகுதோ அதை நீங்கள் வந்து பின்னாக பண்ணிக்கலாம். இது 2 hours வந்து பின்னாக பண்ண போகிறீங்க. அடுத்ததான் முக்கியமான விஷயம், 1:30 2 o'clock சாப்பிட்றீங்க. ஸ்ட்ரிக்ட்லி நோ ஸ்லீப். இந்த இடத்துல நீங்கள் தூங்கவே கூடாதுங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸாம் உங்களுக்கு 2:30 to 4:30 சீசன் வந்து பின்னாக்க உண்டு. நீங்கள் ஆஃப்டர்நூன் தூங்குகிற பழக்கத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா இந்த பழக்கம் எக்ஸாம் வரைக்குமே வந்து பின்னாக்க வரும். நான் லாஸ்ட் ஒரு 3 மாதம் நான் வந்து பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு வேணாம். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே மார்னிங் 2 hours இந்த ஆஃப்டர்நூன் 2 hours அப்படின்ற அந்த டாஸ்க்கை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ மதியானம் தூக்கம் அப்படின்ற விஷயம் வந்து வேணாம். உங்களுக்கு தூக்கம் வேணும் அப்படின்னா 4:30க்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி ஆல்ட்ரு பண்ண முடியுமோ அதை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி கொஞ்சம் நேரம் நீங்கள் தூங்கிக்கலாம். ஓகே ரைட்டு. ஸோ பாருங்கள், ஸோ 2 to 30 சோஷியல் மீடியா எதனா நீங்கள் பார்க்கணும், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் பார்க்கணுமா அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்க்காமலாம் இருக்கவே வந்து பார்க்க முடியாது, கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். 2:30 to 4:30ல் சிசெட் நான் வந்து பின்னாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் மேக்ஸில் புலி, மேக்ஸில் சிங்கம், சிறுத்தை அந்த மாதிரிலாம் வேணாம். ஏன்னா வர வர பேப்பர் அந்தளவுக்கு டஃப்னஸ் வந்து ஏற்றுறாங்க. நம்ம சாதாரணமாக மேக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சிசெட் டெய்லி பாருங்கள். இல்லை எனக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ சப்போஸ் மே மாதம் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து பின்னாக வருதுன்னா ஜான் டு மே நீங்கள் சிசெட் வந்து பின்னாக படிக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு 6-7 மாதத்துக்கு வேறு எதனா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். பட் நான் சொல்கிறது சிசெட் ப்ரிப்பேர் பண்ணால் பெட்டர். ஓகே. சப்போஸ் வேறு என்ன படிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல பேப்பர் வந்து பின்னாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மார்னிங் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் பேப்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேருக்கு காலையிலே பேப்பர் வந்து பின்னாக கிடைக்காம இருக்கலாம், லேட்டாக வந்து கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா மார்னிங் வேறு விஷயங்கள் மாற்றிட்டு ஆஃப்டர்நூனில் பேப்பர் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா சொல்கிற மெத்தடே தான் ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. நமக்கு தேவை கண்டென்ட்டை முடிக்கணும், அவ்வளோதான். அது எப்படி படித்தா என்ன? இப்போ 1857 ரிவால்ட் வந்து பின்னாக இருக்குது. இதுக்கான சோர்ஸ் உங்களுக்கு கூகுள்லேயே வந்து பின்னாக்க உண்டு, தமிழ்நாடு புக்லேயே வந்து பின்னாக்க உண்டு, என்சிஆர்டிலே வந்து பின்னாக்க உண்டு. பட் கண்டென்ட் என்னவோ சேம் தான் உங்களுக்கு. ஸோ எதில் படித்தா பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதோ அதை டக்குன்னு வந்து பின்னாக்க முடிங்க, அவ்வளோதான். நமக்கு தேவை விஷயம் புரியணும், அது மட்டும்தான். சரியா? ஓகே. அடுத்தது 4:30 5 o'clock ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள். 5 to 7 எதனா ஒரு சப்ஜெக்ட் வந்து பின்னாக்க படிங்க. 7:10 to 9 o'clock ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தினமும் ரிவிஷன் நீங்கள் பண்ணியே ஆகணும். ரிவிஷன் நான் பண்ணல அப்படின்னா நிச்சயமாக அந்த பின்னாக செட் ஆகாது. ரிவிஷன் வந்து பின்னாக பண்ணுங்கள். 9:30 வரைக்கும் டின்னரு. இங்கே வந்து பாருங்கள், 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி அடுத்த நாளுக்கான ஸ்கெடியூலை இன்றைக்கே பிளான் பண்ணுங்கள். இப்போ December 31 இருக்குது, சரியா? Jan 1 வந்து பின்னாக உண்டு. Jan 1 படிக்க போகிற விஷயத்த December 31 வந்து பின்னாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே. அடுத்த நாள் நான் என்ன பண்ண போகிறேன், எந்த புக்கை படிக்க போகிறேன், எத்தனை மணிக்கு படிக்க போகிறேன், நாளைக்கு நான் படத்துக்கு போகணுமா, படத்துக்கு போகக்கூடாதா, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகணுமா, லவரை பார்க்க போகணுமா, கல்யாணத்துக்கு என்ன போகணுமா, எல்லா விஷயமும் வந்து பின்னாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் பேஸ் பண்ணி முன்னாடி நாளே அடுத்த நாளுக்கான பிளானை போடுங்க. ஒரு எமர்ஜென்சியாக என்ன வருதா அப்போ வந்து பின்னாக்க ஓகே. சாதாரண டைமில் முன்னாடி நாளே நீங்கள் பிளானை பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் டே நீங்கள் ப்ராப்பராக கொண்டு போக முடியும். ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் ஆஸ்பிரண்ட் தோக்குறாங்க அப்படின்னா ப்ராப்பர் பிளானிங்கை விட ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது. இப்போ நானும் பிளான் வந்து இப்போ நகை போடுறேன் 10 மணி நேரம் அப்படின்ட்டு, பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வெறும் 4 மணி நேரம் தான் படிப்பேன். அப்போ என்ன அது உங்களுக்கு இந்த 6 hours உங்களுக்கு வந்து அடி வாங்குது. இந்த 6 hours டெய்லி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மொத்தமாக வந்து அடி வாங்கும். ஸோ ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். எடுத்த உடனே யாராலையும் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியாது. மினிமம் ஒரு 21 நாள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த நாள் உங்களுக்கு ஈஸியாக வந்து இப்போ ஃபாலோ ஆகிடும். சரியா? இதுதான் உங்களுக்கு ஃபுல் டைமுக்கான ஆஸ்பிரண்ட்ஸ் டெய்லி டைம் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள். பார்ட் டைமர்ஸ், ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ், காலேஜ் படிக்கிறவங்க எந்த மாதிரி கொண்டு போகலாம், தினம் 10 மணி நேரம் படிக்க முடியாது தான், அது எந்த மாதிரி பண்ணலான்ற விஷயங்கள் அப்கமிங் வீடியோஸில் வந்து வரும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா?
இதில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.